அதிமுக ஒரு எலெக்ஷன்ல 135 சீட்ல இருந்து 140 சீட் வரை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக. அதே போல வட தமிழ்நாடு டெல்டா பகுதி போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய திமுக வாக்குகள் தாவேக்காவுக்கு விஜய்க்கு மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் தொடர்பாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல யார் கை எலெக்ஷன் நெருங்க ஓங்குது, யார் கை பின்தங்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து அன்புடன் மகா சேனலை வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா டுடே ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக எடுத்த இன்டர்னல் சர்வே நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சர்வேல சில விஷயங்கள் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சொல்றாங்க. அதிமுக வர எலெக்ஷன்ல, அதிமுக கூட்டணி வர எலெக்ஷன்ல 135 சீட்ல இருந்து 140 சீட்டு வரை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே போல ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது 64 விழுக்காடு இருக்கு. அதே போல டிவிகே புது வரவு இருக்காங்க இல்லையா, இந்த புது வரவு திமுக வாக்குகளை உடைக்கிறாங்க. வட தமிழ்நாடு, மைய தமிழ்நாடு, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற பகுதிகள், அதே போல டெல்டா பகுதிகள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக வாக்குகள் டிவிகேவுக்கு பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்கன்னு இந்தியா டுடே அந்த வீடியோவில் பதிவு பண்றாங்க. ஸோ இது கவனிக்கத்தகுந்த வகையில் மத்தியானத்திலிருந்து பகிரப்பட்டு வருது. எல்லா விஷயங்களும் திமுகவுக்கு எதிராக இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி, அதே போல புது வரவு டிவிகே, அவங்க டிஎம்கே வாக்குகளை தான் உடைக்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆட்சி கவிழ்ந்து திரும்ப அதிமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சொல்வதாக இந்தியா டுடே பதிவு பண்றாங்க. பலர் கேட்கலாம், இது ஏஐடிஎம்கே உடைய இன்டர்னல் சர்வே, அவங்களுக்கு அவங்க சாதகமாக கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். ஓகே ரைட், அவங்களுக்கு அவங்க சாதகமாக எடுத்து அவங்களே ஏமாத்திக்குவாங்களா அப்படின்னு தெரியல. ஓகே ரைட், அது ஓகே, நம்ம அது லாஜிக்கலாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சர்வே, இது நம்ம பெரிதுபடுத்தி பேசலாமா அப்படின்ற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கலாம். அதனால இந்தியா டுடே சொன்ன வீடியோ கூட நம்ம நகர்த்தி வச்சுட்டு, இதை ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவோம். இதையும் கனெக்ட் பண்ணுவோமே, இந்த சர்வேவையும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கள அரசியலையும் லைட்டை கனெக்ட் பண்ணியும் பார்ப்போம். அப்போ கூட நமக்கு சில விஷயங்கள் புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, முக்காவாசி சீட் ஷேரிங் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு கூட டிடிவி டெல்லி போயிருந்தாரு. சீட் ஷேரிங் நாளைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நாளைக்கு நாளானைக்கு எவ்வளோ என்ன அப்படின்றத வெளியிடுவாங்க அதிமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதிமுக பக்கம் கொஞ்சம் வேகமாக போற மாதிரி தெரியுது. அதிமுக கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இருக்கிற மாதிரி ஒண்ணுமே செய்திகள் இல்லை. நாங்க வெளியேற போறோம், நாங்க அங்க போறோம், எங்களுக்கு கூடுதலான சீட் இல்லை அப்படின்னா நாங்க சைலண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்களும் அதிமுக கூட்டணிக்குள்ள, என்டிஏக்குள்ள இப்போ போகல. மாறாக அது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்குள்ளதான். டெல்லிக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. டெல்லி அதிமுகவை இயக்குது அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ்ஸ்லாம் டிஎம்கே கட்டவிழ்த்து விடுறாங்க. அது தேர்தலில் இம்பாக்டை ஏற்படுத்த போறது கிடையாது. ஸோ கூட்டணி எப்படி இன்டாக்டா இருக்கா இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கா, அது ஒர்க் ஆகுதா, கிரவுண்ட்ல அந்த தொண்டர்கள் இந்த தொண்டர்களுக்கும், இந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்துதான் கிரவுண்ட்ல கட்சிகள் வின் பண்ண போகுது. டெல்லிக்கு போறாரா இபிஎஸ், அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரா அப்படின்றத பொறுத்தலாம் பெரிய அளவில் ஒன்றும் சேஞ்ச் ஆக போறதுன்னு வச்சுங்களேன். அதனால திமுக தேவையில்லாத தங்களுடைய பலவீனத்தை மறைக்க ஒரு நரேட்டிவ் கட்டவிழ்த்து விடுறாங்க. டெல்லிக்கு போறாரு இபிஎஸ், அதிமுக டெல்லிக்கு அடிமையா இருக்கு அப்படின்ற மாதிரி வழக்கம் போல இந்த 5 வருஷம், என்ன 5 வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவை திரும்ப திமுக செட் பண்ண முயற்சி பண்றாங்க. அது ஒரு பக்கம் பண்ணட்டும். ஆனா கிரவுண்ட்ல பாருங்க, கிரவுண்ட்ல என்டிஏ எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க ஸ்மூத்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வருவோம், திமுக கூட்டணி. இன்னைக்கு மதியம் ஒரு செய்தி வெளியாகுது, வேல்முருகன் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. அப்புறம் இல்ல அப்படி அவர் வெளியேறல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுப்பு செய்தி சில ஊடகங்கள் வெளியிட்டாங்க. இப்போ அவர் இருக்காரா இல்லையா அப்படின்றதே குழப்பம். ஏன்னா அதையும் அவங்க தெளிவுபடுத்தல. வேல்முருகன் அவர்கள் அதையும் தெளிவுபடுத்தல, இருக்காரா இல்லையான்றது தெளிவுபடுத்தல. அவங்க சீட்டு சரியா ஒதுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் வெளியேற வாய்ப்பு இருக்கு. அதே போல சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னும் சீட்டுகள் ஒதுக்கப்படலை. அதுக்குள்ளேயும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சலசலப்பு தான்
திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. சீட்டு தரல அப்படின்னா நாங்க வெளியேறிடுவோம் அப்படின்னு சில கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்க. விசிகாவுக்கு இன்னும் சீட்டு ஒதுக்கப்படாம இருக்கு. ஸோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சிபிஎம்முக்கு ஒதுக்கப்படாம இருக்கு, பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. வேல்முருகன் இன்னைக்கு வெளியேறிட்டாரு அப்படின்னு செய்தி வருது. அப்புறம் இல்ல நாங்க கனவு கண்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ திமுக கூட்டணிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய கூட்டணி அப்படின்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ அவங்க இன்டாக்டா ஒற்றுமையாக செயல்படுறாங்கன்றதா முக்கியமானது. ஏன்னா கிரவுண்ட்ல அப்படிதான் ஜெல் ஆகும். மேல 2 பேர் அடிச்சுக்கிட்டு கீழே நீங்க ஒர்க் பண்ணுங்கப்பா அப்படின்னா அது எப்படி கீழே தொண்டர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்? அதனால வந்து மேல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை பிரதிபலிக்க வாய்ப்புகள் இருக்கு. திமுக கூட்டணிக்குள்ள இப்போ போகக்கூடிய விஷயங்கள் சரியாக இல்லை. முன்னாடியே வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக தொண்டர்களை அசிங்கமா பேசுறது, அந்த தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் அசிங்கமா பேசுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. உங்களுக்கு என்ன ஒரு லாரி தான் இருக்கீங்க அப்படின்னு திமுக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்து சொன்னாங்க. நீங்க ஊழல் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நாங்க சுமக்கணுமா அப்படின்னு அவங்க இவங்களை பார்த்து சொன்னாங்க. ஸோ இப்படியாக ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஒரு வழியாக 28+1 கொடுத்து அந்த பிரச்சனையை சரி செய்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளை வந்து அவங்க திட்டுறது, இவங்க கம்யூனிஸ்டுகளை திட்டுறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதே போல வேல்முருகனை இவங்க திட்டுறது, இவங்களை வேல்முருகன் திட்டுறது அப்படின்ற போயிட்டு இருக்கு. விசிகாவை இவங்களை திட்டுறது, திமுக விசிகாவை திட்டுறது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து மேல நடக்கக்கூடிய திமுக கூட்டணி தொடர்பாக மேல நடக்கக்கூடிய விஷயங்கள் கிரவுண்ட்ல சில பிரச்சனைகளை வந்து தொண்டர்களிடையே ஏற்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது தேர்தல் நெருங்குற சமயத்துல பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும். கீழே வந்து தொண்டர்கள் சேர்ந்து இணக்கமாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். அதே போல இன்னொரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. என்ன அப்படின்னா திமுக வந்து 20 கட்சி 25 கட்சி கூட்டணி வச்சு மிக பிரம்மாண்டமான கூட்டணியை அமைச்சிருக்காங்க. திமுக வீழ்த்த இந்தியாவில் யாருமே கிடையாது, ட்ரம்ப் வந்தா கூட வீழ்த்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பில்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கிட்ட 25 கட்சிகள் இருக்கு. ஆனா எத்தனை கட்சிகள் வலிமையாக இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல்வேறு கட்சிகளுக்கு தனி சின்னத்துல நின்று வெற்றி பெறக்கூடிய தகுதி கூட இல்லாத கட்சிகள், முக்காவாசி கட்சிகள் திமுக கூட இருக்கு. அவங்க சொந்த சின்னத்துல கூட நின்று வெற்றி பெற முடியாத கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்காங்க. இன்னைக்கு கூட நிறைய கட்சிகளுக்கு சீட்டுகள் ஒதுக்கிட்டாங்க. நிறைய முஸ்லீம்கள் கட்சிக்கு, அதே போல வந்து கொங்கு ஈஸ்வரன் கட்சிக்கு, அப்புறம் மதிமுகவுக்கு, இப்படி நிறைய கட்சிகளுக்கு சீட்டுகள் ஒதுக்கியிருக்காங்க. 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. ஒரு சீட்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கட்சிகள் முக்காவாசி கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்தெல்லாம் நிக்க போகுது. ஒரு தொகுதி தான் ஒதுக்கிறாங்க. அந்த தொகுதி வந்து அவங்களுக்கு பலமான தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க. ஸோ அந்த தொகுதியை வந்து கேட்டு வாங்குறாங்க. அந்த தொகுதி திமுக ஒதுக்குறாங்க. ஸோ அந்த தொகுதியில கூட ஒரே ஒரு தொகுதியில கூட தனி சின்னத்துல நின்று வெற்றி பெற முடியாத கட்சிகளை வச்சுக்கிட்டு நாங்க அவ்வளோ பெரிய கூட்டணியை கட்டமைச்சிட்டோம், நாங்க இவ்வளோ பெரிய கூட்டணி கட்டமைச்சிட்டோம், 25 கட்சிகள் 20 கட்சிகள் 40-50 கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதான் இந்த நம்பர் உதவியை தவிர்த்து மற்றபடி என்ன பயன் இருக்கு இந்த கட்சிகளால? ஒரே ஒரு தொகுதியில, நான் திரும்ப சொல்றேன், ஒரே ஒரு தொகுதியில தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற முடியாத கட்சிகளால தமிழ்நாடு முழுக்க என்ன வாக்குகளை வந்து வாங்கி தந்துட முடியும் திமுகவுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால திமுக பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் டுபாகூர் ஒரு நரேட்டிவ் செட்டிங் வேலை தான். மற்றபடி பெரிய கூட்டணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2019 இருந்து ஒரு கூட்டணி இருக்கு, அது வெற்றி கூட்டணியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வெற்றி கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை திமுக தேவையில்லாம உள்ள கூட்டு வந்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருக்காங்க. இப்ப எல்லா கட்சிகளும் தேமுதிக தான் கை கட்டுறாங்க. பாருங்க, அவங்களே கூட்டு வந்தீங்க, சரி அவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு 10 தரப்போறீங்க, குறைந்தது 8 ஆச்சு தருவீங்கல்ல. இப்ப வந்து அவங்களுக்கு 8. 2019 இருந்து நாங்க உங்களுடைய பழிப்பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு உங்களோட வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து சீட்டை குறைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் இப்போ பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அவங்க கேட்கறதும் வாஸ்தவமானதுதான். ஏன்னா திமுக பண்ணக்கூடிய பழிப்பாவங்களை இவ்வளவு நாளா சுமந்தது எதுக்காக? மக்களுக்காகவா? கூட்டணி கட்சிகள் இவ்வளவு நாளா சுமந்தது எதுக்காக? மக்களுக்காக. ஒன்றும் கிடையாது. 2 சீட் எக்ஸ்ட்ரா வரும்னு சுமந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 சீட்டையும் நீங்க கடைசி நேரத்தை வந்து பறிக்கிறீங்க அப்படின்னா அப்ப திமுக மீது கூட்டணி கட்சியில கோவம் வருமா வராதா? அவங்க பார்வையில் அது லாஜிக்கலான கோவம் தான்ப்பா. என்னப்பா இதுக்குதான்ப்பா அவ்வளோ அடி வாங்கினேன், உங்களுக்காக அவ்வளோ அடி வாங்கிட்டு வந்தா நீ வந்து என் சீட்டையும் குறைக்கிறிய. அந்த 6 ஆச்சு கொடுப்பேன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட்ல 6 கிடையாது, மதிமுகவுக்கு 6ன்னு பார்த்தா 6 கிடையாது, 4 தான் கொடுக்குறீங்கன்னா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. இதுல கொள்கை கூட்டணி வேற சொல்லுவாங்க. கொள்கை கூட்டணியா இது? தேமுதிக உள்ள கூட்டு வந்து கொள்கை அடிப்படையில் இவ்வளவு நாள் செயல்பட்ட கட்சிகளுக்கு சீட்டை குறைக்கிறது கொள்கை கூட்டணி.
தேமுதிக அடுத்த எலெக்ஷன்ல கூட எப்ப வேணா போயிடுவாங்க பிஜேபி கூட்டணிக்கு. தேமுதிக கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு அரசியல் செயல்பாடும் கிடையாது, அப்படியான ஒரு கட்சி தான். அந்த கட்சியை உள்ள கூட்டு வந்துட்டு அதை காரணம் காட்டி கம்யூனிஸ்டுகளுக்கு, மதிமுகவுக்கு, விசிகாவுக்குலாம் சீட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா இது கொள்கை கூட்டணி. என்னைக்கு வேணா தேமுதிக பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போயிடலாம். அப்படி ஒரு கட்சி அது. எந்த கொள்கையும் கிடையாது, ஒரு தொண்டற்படையும் கிடையாது. அது ஒரு சுமை தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சி தேமுதிகன்றது. அந்த கட்சியை கூப்பிட்டு வந்துட்டு பெரிய பில்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் கொள்கை கூட்டணி, பெரிய கூட்டணி, அந்த கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிரவுண்டில் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அதிமுக பக்கம் ஏதோ பிரச்சனை இருக்கிற போல இங்கே ஒரு நெரேட்டிவ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெல்லி போகிறதோ அங்கேருந்து இங்கே வரதோ ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தொண்டர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுமூகமா முடிஞ்சா ரைட்டு தான்பா அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. நான் வெளியேற போறேன், நீ வெளியேற போற அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை போல. மாறாக திமுக கூட்டணிக்குள்ளதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை மறைக்க இங்க இந்த பக்கம் ஒரு நெரேட்டிவை திமுக ஊடகங்கள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிரவுண்ட்ல போகக்கூடிய விஷயங்களை பார்த்த அளவுக்கு திமுக முன்ன மாதிரி ஒரு வேகத்தில் இப்போ செயல்படலை. ரொம்ப குறைந்து தான் அவங்களுடைய செயல்பாடானது இருக்குது. பெரிய வேகம்லாம் அவங்ககிட்ட இல்லை. உள்ளேயும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, பெரிய வேகமும் இல்லை. அதே போல் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அதிமுக, பாஜக, பாமக, டிடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வலுவான கூட்டணியும் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சிருக்காரு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சியும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா சொன்னோம் இல்லையா, ஏஐடிஎம்கே இன்டர்னல் சர்வே. அந்த இன்டர்னல் சர்வேல சொல்லக்கூடிய நம்பர் உண்மை இல்லை, அது நம்ப தகுந்த வகையில் இல்லை அப்படின்னு பலர் சொன்னாலுமே கிரவுண்டில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தாலுமே அதிமுக பெரிய அளவில் பின்தங்கலாம் இல்லை. அவங்க முன்னை காட்டிலும் பெரிய அளவில் வேகப்படுத்தி தான் போயிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி தான் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. ஸோ என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதிமுக ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படியே ஜீரோவில் போய் நிற்பாங்க, ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. நம்ம இந்த இன்டர்னல் சர்வேயும் நம்ப வேண்டாம். திமுக செட் பண்ணுறாங்களோ நரேட்டிவ், ரொம்ப ஒன்றுமே எல்லாம் போயிடுவாங்க இபிஎஸ், ஏடிஎம்கே, என்டிஏலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுவுமே வந்து லாஜிக்காக இல்லை. ஸோ ஏன்னா பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதுவுமே வந்து லாஜிக்காக இல்லை. ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டம்மியான கூட்டணியை வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து 23 கட்சி வச்சுருக்கேன், 20 கட்சி வச்சுருக்கேன், 25 கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு திமுக நெரேட்டிவை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ரிசல்ட் வந்து சொல்லட்டும் என்னதான் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். திமுக திரும்ப ஒரு தடவை சொல்லி வீடியோ முடிச்சிடுறேன். திமுக முன்னை காட்டிலும் இப்பொழுது அந்த வேகத்தில் இல்லை, ரொம்ப குறைவான ஒரு வேகத்தில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நன்றி.